ஹாய், வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். தேங்காய் எண்ணெய் சூடானதும் கடுகு அப்புறம் வெந்தயம் போட்டிருக்குறேன். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் அப்புறம் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன். இந்த பெரிய வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி போட்டிருக்கிறேன். மீன் குழம்புக்கு எப்பவுமே புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளியும் புளியும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தக்காளி நல்லா வெந்து வரணும். ஸோ அதுக்கு நான் 1/2 டம்ளர் தண்ணியை விட்டு மூடி போட்டு நல்லா அந்த ஆவியிலே வேக வைக்க போகிறேன். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். தக்காளி தொக்கு மாதிரி வந்திருக்கு. அப்புறம் நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன், ஒரு 2 ஸ்பூன். இதிலே எல்லாமே சேர்த்துருக்கனால நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவுமே சேர்க்கலை. ஜஸ்ட் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்புறம் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கிளறிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரணும். இதை பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போடணும். நான் இன்றைக்கி சங்கரா மீன் தான் எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து போடணும். மீனை போட்ட உடனே கரண்டியை போட்டு கிளறக்கூடாது, மீன்லாம் உடஞ்சிரும். இது மாதிரி நல்லா குழம்புல முழுகிற அளவுக்கு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடணும். அது மாதிரி மீன் போட்டு ரொம்ப நேரமும் குழம்பு கொதிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது, மீனும் வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.